Hello friends, welcome to our class. In today's class, we are going to discuss about the life history of Nissim Ezekiel. So Nissim Ezekiel is the great poet. So அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி தான் இன்னைக்கு கிளாஸஸில் நாம் பார்க்க போகிறோம். Nissim Ezekiel was born in Bombay in 1924 as a part of Bombay's Jewish community. Okay, so Nissim Ezekiel பாம்பேல 1924ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறார். ஸோ ஹீ அட்டெண்டட் வில்சன் காலேஜ் இன் மும்பை அண்ட் ரிசீவ்ட் ஹஸ் பிஏ இன் லிட்ரேச்சர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில்சன் காலேஜ் மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய இளங்கலை பட்டங்களை பெற்றிருப்பார். முதுகலை பட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லண்டன் போய் அவர் இருப்பார். So he died in January of 2004 at 79 years old. So 2004ல 79 years-ஆ இருக்கும் பொழுது அவர் இறந்திருக்கார். ஓகேங்களா? So he was in England during the time of 1949 to 52. So அந்த சமயத்தில் தான் அவர் இங்கிலாண்டில் இருப்பார். Then he returns to India and then he get married Daisy Jacob. ஸோ அவங்களுடைய spouse name பார்த்தீங்க அப்படின்னா Daisy Jacob. So after returning to India, he worked as a professor of Department of English at Mithiboi College of Arts in Bombay, was a reader in American literature in Bombay University. So these are the professions he had held during his lifetime. So Nissim Ezekiel was a Jewish Indian poet, actor, playwright, editor and art critic. ஸோ நிஸ்ஸிம் எசேக்கியல் பாருங்கள் எல்லா ப்ரொஃபஷன்ஸ்லையுமே அவர் இருந்திருக்காரு. ஒரு போயட்டாக இருந்திருக்காங்க, அடுத்தது ஒரு நடிகர் மாதிரி ஆக்டராக இருந்திருக்காங்க, பிளே ரைட் நாடகங்கள் எழுதக்கூடியவராக இருந்திருக்கிறாங்க, எடிட்டர் அண்ட் ஆர்ட் கிரிட்டிக். எடிட்டர் அப்படிங்கிற நியூஸ் பேப்பரில் ஒர்க் பண்ணார். ஸோ எந்த நியூஸ் பேப்பரில் ஒர்க் பண்ணார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ ஆர்ட் கிரிட்டிக். ஸோ ஹீஸ் ஃபேமிலி மைக்ரேட்டட் டு இந்தியா ஃப்ரம் இஸ்ரேல். ஸோ இஸ்ரேல்லேருந்து வந்தது ஜூவிஷ் அப்படின்னு சொல்லியிருக்கோங்க இல்லையா. ஸோ இந்த மதத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க. He was a fundamental figure in post-colonial India's literary history, especially for Indian writing in English. ஸோ இந்தியன் ரைட்டிங்கில் அவருடைய நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீங்காத இடம் பெற்று இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ he is called very very important father of modern Indian English poetry. ஓகே, பாருங்க எவ்வளோ பெரிய பேர் பாருங்க. He is called as father of modern Indian English poetry, and he got the Sahitya Academy Award in 1983 for his poetry collection Letter Day Psalms. Okay, he got Sahitya Academy Award in 1983 for his Letter Day Psalms. So Ezekiel belonged to Mumbai's Marathi-speaking Jewish community, so this is known as Bnei Israel. ஸோ அவர் எந்த மாதிரியான வகையை சேர்ந்தவர் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஹி பிலாங்ஸ் டு எ மராத்தி ஸ்பீக்கிங். ஓகே, ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டிக்கே ஒரு பேர் பார்த்தீங்க அப்படின்னா பெனி இஸ்ரேல் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வேறொரு நாட்டிலிருந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து இங்கே வந்திருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இங்கிலீஷஸை ரொம்ப அழகாக போயம்ஸஸ்லாம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறோம். ஸோ நிஸ்ஸிம் எசேக்கியலுடைய ஃபாதர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர் அண்ட் மதர் ரெண்டு பேருமே வந்து ஒரு டீச்சர்ஸ் தான். ஹிஸ் ஃபாதர் வாஸ் எ ப்ரொஃபஸர் ஆஃப் பாட்டனி அட் வில்சன் காலேஜ் அண்ட் ஹிஸ் மதர் வாஸ் எ பிரின்சிபல் ஆஃப் ஹர் ஓன் ஸ்கூல். ஸோ எசேக்கியல் கிராஜுவேட்டட் his bachelor's degree in 1947, and in 1948 he moved to England and studied philosophy in London. So he stayed and a half years. ஸோ அதுக்கப்புறமா இங்கே வந்து என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ his first collection of books, Ezekiel's first book பார்த்தீங்க அப்படின்னா The Bad Day, appeared in 1952. And he published another volume of the poem The Dead Man in 1960. And he co-founded the literary Monthly Jumbo in 1961. So Monthly Jumbo newspapers. And he also became the art critic of the Names of India. So this is the title of the newspapers. He became the art critic, the Names of India, 1964 to 66.
and edited Poetry India in 1966 to 67. The exact name, this is also the collection of books. His fifth book of poetry was published in 1965. So in 1969, his The Dance Plays published, and he also translated the poetry of Jawaharlal Nehru from English to Marathi in 1976 in collaboration with Brinda Nabar, and co-edited a fiction and the poetry anthology. ஸோ வந்து ஜவஹர்லால் நேரு எழுதின இங்கிலீஷில் எழுதின அவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவர் மராத்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. வித் த கொலாபரேஷன் ஆஃப் பிராண்டா நாபர். His poem, The Night of the Scorpion, is issued as a study material in India and Colombian schools. ஸோ இந்த நைட் ஆஃப் த ஸ்கார்பியன் அப்படிங்கிற போயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த போயம் இது இப்போ என்னவா இருக்குது, இந்தியன் ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஸ்டடி மெட்டீரியலாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. He was honored with the Padma Shri Award in 1988. So 1988ல அவருக்கு என்ன விருது கிடைச்சிருக்கு? Padma Shri Award. So he addressed the questions of time in his poetry. So அவருடைய poetryல இந்த மாதிரி ஒரு விருதையும் அவர் வச்சிருக்காங்க. So important works. So இவருடைய worksலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Nazim Ezekiel is compared to T.S. Eliot and Ezra Pound. ஸோ டிஎஸ் எலியட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ மோஸ்ட்லி டாக்ஸ் அபவுட்ஸ் த காட், ரிலீஜியன், லவ், அந்த மாதிரி தான் பாடுவான். ஸோ இவருடைய ஒர்க்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடல்ட்டுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு இருக்கிற மாதிரி இல்லாமல் பெரியவங்க வந்து புரிஞ்சிக்கிற மாதிரி தான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்டர்பிரைஸ் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிஜிடிஆர்பி சிலபஸில் இருக்கக்கூடிய போயம்ஸ். நசிம் எசேக்கியலுடைய என்டர்பிரைஸ் அப்படிங்கிற ஒர்க்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. It is similar to T.S. Eliot's Journey of Maggie அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது ஏன் அப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா, the poem Enterprise shows his intellectual quest to understand the journey to find the God by taking a journey to a pilgrimage. அதாவது pilgrimage அப்படின்னா புனித பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கடவுளை தேடி போகிறாங்க. ஸோ கடவுளை வந்து ஒரு புனித பயணமாக போய் தேடி கடவுள் எங்கே இருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு போகிறாங்க. அந்த மாதிரி தான் இந்த போயம்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் அலிகாரிக்கல் அண்ட் தீம் அண்ட் எபிகிராமேட்டிக் இன் இஸ் மெசேஜ். ஸோ Nazim Ezekiel comes to realize at last that the home is where we have to gather grace. So home is the where we have to gather grace. ஸோ நம்மளுடைய வீடு தாங்க நம்மளுடைய சொர்க்கம். ஸோ கடவுள் எங்கே இருக்காரு, சொர்க்கத்தை தேடி போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த சொர்க்கம்ங்கிறது எங்கே இருக்குது? நம்மளுடைய வீடு, நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய பெற்றோர்கள், இவங்கக்கிட்ட தான் இந்த சொர்க்கத்தை நாம் காண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அதுதான் இந்த போயம் என்டர்பிரைஸ். ஓகேங்களா. அடுத்தது டைம் டு சேஞ்ச். ஸோ டைம் டு சேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 1952ல் வெளிவந்தது. அடுத்தது 60 போயம்ஸ். ஸோ 60 போயம்ஸ் இஸ் Nazim Ezekiel's second poetry collections. ஓகே. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா he creates the poetry out of common objects and situations. So his poems is a collection talk of the sex frankly. ஸோ இந்த 60 poemsல நிறைய பாடல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே காமனாக இருக்கக்கூடியது தான். பொதுவாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், பொதுவாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை வச்சு அவர் பாடியிருப்பார். மெயினாக வந்து செக்ஸ், இம்பார்ட்டன்ட் மேட்டர். ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பார் அந்த போயம்ஸ்லாம் அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா 1956, த தேர்ட் 1959, த அன்ஃபினிஷ்டு மேன் 1960. அடுத்த இம்பார்ட்டன்ட் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா த எக்ஸாக்ட் நேம். த எக்ஸாக்ட் நேம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 போயம்ஸ். ஸோ இந்த 20 போயம்ஸும் ரொம்ப அழகாகவே நிறைய போயம்ஸஸ் கொடுத்துருக்கோம். He was this poem shows him as an authentic voice in India. ஸோ நம்ம இந்தியாவுடைய அந்த லிட்ரேச்சருக்கு ஒரு புதிய பரிணாம வளர்ச்சியை கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Nazim Ezekiel தான். He knows how to use the human situation for poetic purposes. ஸோ ஒரு போயம்ஸ் எழுதுகிறாங்க, அதில் வந்து மனிதர்களுடைய சூழ்நிலைகளை வந்து எப்படி வந்து அழகாக வந்து கருக்கலமாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தார். ஸோ he gives a psychological touches to his poems and searches for the cause of loneliness in life.
ஸோ லோன்லினஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தனிமை. அப்போ ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தனிமை, அந்த வெறுப்பு, இது எல்லாத்தையும் வந்து இந்த அன்பு, காதல் இது எல்லாத்தையும் அழகாக அவர் வெளிக்கொண்டு வந்திருக்காரு. அதில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு போயம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஆஃப் தி ஸ்கார்பியன். ஸோ அதனால தான் அந்த நைட் ஆஃப் த ஸ்கார்பியன் போயம்ஸை எல்லா புக்ஸஸ்லையுமே வந்து ஸ்கூல்ஸ்லலாம் கொடுத்துருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. The collection has one of the most famous poem is Ezekiel's The Night of the Scorpions. Okay. And Hymns in Darkness 1976ல கொண்டு வந்திருப்பாரு. The Patriot and Latter Day Psalms 1982. அண்ட் இதுக்கு தான் வந்து உங்களுக்கு சாகித்ய அகாடமி அவார்ட் கிடச்சிருக்கும். ஹவு த இங்கிலீஷ் லெசன் எண்டட், ரயில்வே கிளர்க், குட் பாய் பார்ட்டி ஃபார் மிஸ் புஷ்பா டிஎஸ். ஸோ இது எல்லாமே வந்து போயம்ஸ் தான். ஸோ இது மட்டும் இல்லாமல் சில ப்ரோஸ் ஒர்க்ஸஸ்மே அவர் 2-3 கொடுத்துருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அபவுட் நிசிம் எசிக்கல். ஓகே, இப்போ நிசிம் எசிக்கலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிசிம் எசிக்கல் வாஸ் is called as father of modern Indian English poetry. Okay, this is important. அடுத்தது, he got Sahitya Academy Award at the year 1983 for his poetry collection Latter Day Psalms, and Padma Shri Award 1988. So these are the important things. So his works are compared to T.S. Eliot's. Okay friends, I hope that you enjoy this video. இதுதான் வந்து முக்கியமான points. So please keep in touch. I will meet you on another interesting video on my next class. Thank you all.